வெல்கம் டு புக் டாக்ஸ். இப்போ நம்ம சாப்டர் 2ல வந்திருக்கோம். த ஹையர் லேர்னிங் இன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். Everything we can perceive in a human being with imagination, inspiration and intuition can also be assessed by considering the physical organization of the child. For it everywhere comes to expression in the child. இங்க ரொம்ப டீப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்டர் பண்ணுறோம். த ஹையர் லேர்னிங் இன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, நம்ம சில்ட்ரனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, தெரப்பி பண்ணும்போது, எஜுகேஷன் பண்ணும்போது, ஏன் நான் ஏதாவது கற்றுக் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நானும் ஏதாவது கற்றுக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இட்ஸ் ஆல்வேஸ் அ டூ-வே எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் ஐ எம் கிவிங், ஐ எம் ரிசீவிங் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டோன்னா அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். ருடால்ஃப் ஸ்டைனர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஹையர் லேர்னிங்கும் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம 3 இம்பார்ட்டன்ட் வேர்டு படித்தோம். இமேஜினேஷன், இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ட்யூஷன். இமேஜினேஷன் கற்பனை, இன்ஸ்பிரேஷன் உத்வேகம் அண்ட் இன்ட்யூஷன் உள்ளுணர்வு. ஸோ ருடால்ஃப் ஸ்டைனர் ஆஸ் அ ஆந்த்ரோபாசபி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்ககிட்ட எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3 விஷயம் எங்களோட ஒர்க்கில் இருக்கணும். அண்ட் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்னென்ன இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இமேஜினேஷன், இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ட்யூஷனை வச்சு நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணுறோம், கற்றுக்குறோம், அதை சேம் திங் சைல்டோட ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷனை முழுசாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த 3 விஷயமும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா, இந்த 3 விஷயமும் சைல்டு மூலமாக அவங்க ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷன் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும்.